தந்தை பெரியார் அவர்களுடைய கைகளிலே கால்களிலே இரும்பு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிறார்கள். பெரிய குண்டு, அந்த இரும்பு குண்டை போட்டு கால்களிலே சங்கிலியை கட்டி சிறைக்குள்ளே அவரை அடைத்து வைக்கிறார்கள். அப்பொழுதும் அவர் கிளர்ச்சியை நிறுத்துவதாக தெரியவில்லை. அவர் விடுதலையான பிறகு மீண்டும் தொடர்கிறார். இந்த போராட்டம் பெரிய போராட்டமாக வெடித்த பிறகு தந்தை பெரியாருக்கு பெயர் வைந்துவிடும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே இருக்கிற ராஜகோபாலாச்சாரி அவர்கள் கடிதம் எழுதுகிறார் தந்தை பெரியாருக்கு. நீங்கள் அங்கே போராட வேண்டாம், இங்கே கிளம்பி வந்து விடுங்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான உங்களுக்கு அங்கே என்ன வேலை? எந்த ராஜாஜி தந்தை பெரியாரை பாராட்டி அவர் முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்ட போது தீரர் என்றெல்லாம் பாராட்டினாரோ, தந்தை பெரியாருக்கு அதிகப்படியான பெயர் கிடைத்தவுடன், கிளர்ச்சி பெருசான உடனே நீங்க வந்துருங்க, உங்களுக்கு வேலை இல்லை என்றார். ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த போராடினார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று. இந்த போராட்டத்தை நீர்த்தி போக செய்வதற்காக காந்தி என்ன செய்கிறார்? உடனே இதுல தலையிட்டு, நீங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்துக்க கூடாது, பிற மதத்தவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் போராடக்கூடாது என்று போராட்டத்தை நீர்த்தி போக செய்ய முயற்சித்தார். அதையும் பொருட்படுத்தாமல் தந்தை பெரியாருடைய போராட்டம் பெரிதானதனால் வேறு வழி இல்லாமல் மகாராணி, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். யாரை அழைத்தார் என்றால் காந்தியை அழைத்தார். காந்தியை அழைத்து காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா காந்தியிடம்? இன்று கோயில் தெருக்களிலே திறந்து விட சொல்லுகிறார்கள், நாளை கோயில் கருவறையும் திறந்து விட சொல்லுவார்கள், கோயிலையும் திறந்து விட சொல்லுவார்கள், எங்களுக்கு உள்ளேயும் வர வேண்டும் என்று அனுமதி கேட்பார்கள், கிளர்ச்சி செய்வார்கள், நாங்கள் எப்படி திறந்து விட முடியும்? அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. தெருக்களை கூட திறந்து விட்டுருவோம், கோயிலை திறந்து விடுறது எப்படி சாத்தியம் என்று மகாராணியார் காந்தியிடம் சொன்னார். காந்தி அதை தந்தை பெரியாரை சந்தித்து தந்தை பெரியாரிடத்தில் இதை சொன்னார். நீங்கள் கிளர்ச்சியை தள்ளி போடுங்கள், அதை ஒத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கோயிலையும் திறந்து மக்கள் உள்ளே வர கேட்பீர்களோ என்று பயப்படுகிறார்கள் என்று காந்தியார் அவர்கள் தந்தை பெரியாரிடம் பேசிய போது தந்தை பெரியார் சொன்னார், அது எப்படி இந்த நாட்டினுடைய மக்களை கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு உத்தரவாதம் நீங்கள் வாங்க முடியும்? கிளர்ச்சி எந்த எல்லைக்கும் போகும், கோயிலுக்கு போறதுக்கு தானே போராட்டம். இன்று தெருக்களினுடைய போராடுகிறோம், நாளை கோயிலில் நுழைவோம் என்பதுதான் போராட்டம். ஆனாலும் தந்தை பெரியார் அவர்கள் இது முதல் கிளர்ச்சி என்பதற்காக கோயில் தெருக்களில் முதலில் திறந்து விடுவதற்கான அனுமதிக்கு ஒப்புக்கொண்டார். ஆக 5 மாத போராட்டத்திற்கு பிறகு, 5 மாத சிறை தண்டனைக்கு பிறகு, இரும்பு குண்டுகளாலும் சங்கிலியாலும் கட்டப்பட்டு சிறைவிட்டிருந்த தந்தை பெரியாறு, நாகம்மாள், கண்ணம்மாள், கேரளாவை சேர்ந்த மாதவன், ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன் உள்ளிட்ட பல்வேறு மக்களினுடைய கிளர்ச்சிக்கு பிறகு அந்த கேரளத்து வைக்கத்தப்பனின் கோயில் தெருக்கள் திறந்து விடப்பட்டது.